ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மண்டே விலாக் தான். பாத்திரம் கொஞ்சம் இருந்தது, விளக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி வெயில் ரொம்ப வெயில் இன்றைக்கி ஜாஸ்தியாகவே இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இங்கே மேலே சமைச்சு முடிச்சிடலான்ட்டு சீக்கிரமாகவே நான் வந்துட்டேன் லன்ச் பண்ணுறதுக்கு. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் ஃப்ரை கலராக வந்த பிறகு லேசாக கீரி போட்ட 2 பச்சை மிளகா போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு நம்ம ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மீல் மேக்கர் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு திக்காக கொஞ்சம் பால் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பால், அடுத்தது ரெண்டாவதாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதையும் 2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வச்ச பிறகு எடுத்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு தேங்காய் பால் ரைஸ் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். சிங்கில் இருந்த எல்லா பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. பாத்திரமும் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாகவே நீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் லன்ச்சும் பேக் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அவர் நியர்பையில் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் சூடாக கொடுத்து விட்டோன்னா அவர் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. நானும் இப்போ 2 o'clock டியூட்டிக்கு போயிடுவேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.